வணக்கம். நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம், வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் இப்போ நம்ம கேட்குறோம், நவம்பர் 14 நம்முடைய இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோமே அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமராக 1947 64 வரைக்கும் 17 ஆண்டு காலம் பிரதம மந்திரியாக இருந்த இந்தியாவின் முன்னோடி சிற்பிகளில் ஒருவராகிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 14. அவர் தன்னுடைய உடையில் இந்த ரோஜாவையும் எப்போதும் குழந்தைகளையும் ரொம்ப விரும்பி நேசிப்பாராம். அதனால் இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெருமை கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பிறந்தநாளை இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு அவர் விரும்பி தன்னுடைய பிறந்தநாளை குழந்தைகள் தினமாக கொண்டாட சொன்னார். எப்படி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் தேதியை ஆசிரியர் தினமாக இந்தியாவில் கொண்டாட வேண்டும் என்று விரும்பி செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோமோ அதுபோல, அதே போல பிப்ரவரி 28 நாம் இந்திய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். ஏன்னா சர் ராமன் தன்னுடைய நோபல் பரிசுக்கான அந்த இதை சமர்ப்பித்த நாள் அந்த நாள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த உலக குழந்தைகள் தினம்ங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைகள் என்றாலே அது தெய்வம் தந்த பூ அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து சொல்வார். வழக்கமாக தெய்வத்துக்கு தான் நம்ம பூ கொடுப்போம், ஆனால் தெய்வம் தந்த பூ யாருன்னு கேட்டால் குழந்தை அப்படிங்கிறாரு. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை அப்படின்னு ஒரு பாட்டு கூட நம்ம பார்க்குறோம். இந்த குழந்தைகள் இருக்கிற நிறைந்த வீடுங்கிறத முத்துக்குமார் அழகாக எழுதியிருப்பார். இந்த குழந்தைகள் என்பவை என்ன அப்படின்னா, அவற்றுடைய மழலை எப்படிப்பட்டதுங்கிறத, அந்த குழந்தை என்ன செய்யாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும், என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதான் குழந்தைகளுடைய சிறப்பு. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்ங்கிறப்ப, காற்றுக்கருவியாகிய குழலும் கம்பிக்கருவியாகிய யாழும் கூட ஊதினால் மீட்டினால் தான் ஓசை தரும். ஆனால் குழந்தை தானே அப்பா அம்மா தாத்தா என்று காலை கட்டி கொண்டால் அதை காட்டிலும் இனிமே என்ன உண்டு? மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம்ங்கிறார் திருவள்ளுவர். அதே போல ஒரு பாண்டிய மன்னன் சொல்றான், குழந்தை மாதிரியான செல்வம் உலகத்துல என்ன இருக்குது? குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, இப்படி சின்னதாக நடந்து வருமா, கையை அப்படி நீட்டுமா, சிறுகை நீட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவுல கையை வச்சு அதை மேலே செதறுமா, இட்டும் தொட்டும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லைதாம் வாழும் நாளே. இப்படிப்பட்ட குழந்தைகளை பெறாத இல்லாதவர்களாக இருப்போமே, ஆனால் நாம் என்ன செல்வத்தை பற்றி என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிசெஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது 1953ஆம் ஆண்டு. அது எதற்காக அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த போர்களில் மடிந்த அந்த குடும்பத் தலைவர்களுக்கு பிறகு அந்த குடும்பங்கள் அந்த குழந்தைகள் பட்ட பாடு. அப்போ இந்த குழந்தைகளெல்லாம் பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? அந்த நாட்டினுடைய கடமை, சுற்றத்தாரினுடைய கடமை. அப்போ மலர்கள் போன்ற தன்மையுடைய மென்மையுடைய உண்மையுடைய எந்த குழந்தையும் போய் சொல்லாதுங்க. இந்த குழந்தையினுடைய வளர்ப்பே சிறப்பு என்ன அப்படின்னா, மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமான்னு கண்ணாசன் தன்னுடைய பாடலில் கேட்குறாருன்னா, இந்த குழந்தைகளுடைய பெருமையை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகெங்கும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக யூனிசெஃப் தன்னுடைய சேவையை செய்து வருகிறது. நமது நாட்டிலும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பராமரிப்பு, மருத்துவம், கல்வி, உணவு என்று அவர்களை நாம் பேணுகிற முறையில்தான் அவர்கள் பூத்து குலுங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த உலகை காக்க இருக்கின்ற வருங்காலத்தினுடைய தூண்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சர்வதேச குழந்தைகள் தினமாகி இன்று உலகெங்கும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். குழந்தைகளை பேணுவோம். நாம் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்று போற்றி பாராட்டுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.